எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அதுக்கப்புறம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கருப்பனை தான் பிடிக்கும். கருப்ப மாம்சு உன்னை லவ் பண்ணுது. என்னையவா? ஆமா. யார் சொன்னா? யாரும் சொல்லல, நானா கண்டுபிடிச்சேன். நீ வேணா போய் மாம்சு கிட்ட காட்டு பாரு. இந்த போய் கேக்குறேன். கருப்பா, கருப்பா எங்க இருக்க? நம்மளும் பின்னாடியே போய் ஒட்டு கேட்போம். நம்மளும் பின்னாடியே போய் ஒட்டு கேட்போம். வந்தேண்டா பால்காரே. கருப்பா முத்து, கருப்பனை பாத்தியா? ஏதோ காதுல இருக்கிற கம்மலை பாத்தியாங்கிற மாதிரி வேகமா ஓடி வர. என்ன? நீ தள்ளிக்கோ. கருப்பா என்னமானு? என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? கருப்பா நீ என்ன லவ் பண்றியாம்ல? ஐயோ, சொல்லு கருப்பா, நீ என்ன லவ் பண்றியாக்கும்? சொல்லு கருப்பா, சொல்லு சொல்லு. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நீலா தான் சொன்னா. நான் இல்ல. டேய், அவ இப்படி உடனே போய் வத்தி வைப்பான்னு நான் என்ன ப்ரோ கண்டேன்? கருப்பா சொல்லு. ஆமாவா? நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? இல்ல என்ன முடிக்கல. போய் அதை முதல்ல முடி. டேய் போய் எழுதிறேன். நீ சொல்லு கருப்பா, என்ன லவ் பண்றியா? நீ போய் முதல்ல ஹோம்ஒர்க் முடி. நீ சொன்னாதான் போவேன். இப்போ ஒழுங்கா எழுத போறியா என்ன? நீ சொல்லே, நான் ஓடி போய் ஹோம்ஒர்க்க டக்குன்னு முடிச்சிருவேன். நான் அவகிட்ட ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். அவ இப்படி உடனே வத்தி வைப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன அப்படி பார்க்காத. கருப்பா சொல்லு கருப்பா, நீ என்ன லவ் பண்றியா? நீ இரு, முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே, உன்னைய விட எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? உங்க ரெண்டு பேத்தையும் விட எனக்கு இதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? யார் உனக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்க சொல்லு பாப்போம். இங்க பாரு, எங்க பெரிய அண்ணனை லவ் பண்ணதுக்கு எங்க மைனிக்கு லவ் லெட்டர் கொண்டு போய் கொடுத்து தூது போனது யாரு? நானாக்கும். அப்புறம் எங்க சின்னண்ணே, அவன் லவ் பண்றதுக்கும் லவ் லெட்டர் கொடுக்க போய் அடி வாங்குனேன். நல்ல அடி வாங்குனியா? இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? நீ யாருக்காச்சும் இப்படி லவ் லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்கியாக்கும்? எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லம்மா. மனு, நீ போய் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் முடி போ. சரி போறேன். நீ சொல்லே, நீ என்ன லவ் பண்றியா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? எனக்கெல்லாம் உன் அளவுக்கு லவ் பண்ண கூட தெரியாது. ஆளை விடு, போய் ஹோம்ஒர்க் முடி. தெரியாதா? தெரியாமையா நீ என்ன லவ் பண்ற? அப்புறம் நீலா சொன்னா? அவளுக்கு வேற வேலை இல்ல. முதல்ல ரெண்டு பேரும் எந்த சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகுங்க. போங்க, போய் படிங்க. சரி போறேன். உனக்கு லவ் பண்ண தெரியலன்னா நான் என்ன சொல்லி கொடுக்கட்டுமா? நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காத என்ன? உங்க ரெண்டு பேரை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான். கருப்பா, எனக்கு நல்லா லவ் பண்ண தெரியும். எங்க அண்ணனும் மைனியும் லவ் பண்ணும்போது நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஐயோ மானு, எப்படி லவ் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயே. எங்க அண்ணன் எப்படி லவ் பண்ணாருன்னு சொல்லி கொடுக்கவா? எங்க மைனி எங்க போனாலும் எங்க அண்ணன் பின்னாடியே போகும். மயிலு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும். அப்ப மைனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை நான் நம்பவே மாட்டேன் அப்படியே சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லணும். ஆஹா, அப்புறம் எங்க போனாலும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகணும். ஏதாச்சும் வாங்கி வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி கொடுக்கணும்? என்னமாச்சும் வாங்கி வாங்கி கொடுக்கணும். என்ன வாங்கி கொடுக்கணும்னா, எங்க அண்ணே ஒரு நாளைக்கு ரோஜாப்பூ வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் மல்லிகைப்பூ தோட்டம் எங்ககிட்டே இருக்கு, அதனால மல்லிகைப்பூ நாங்கள் வாங்கவே மாட்டோம். அப்புறம் ஒரு நாளைக்கு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஆல்பன் லைபின்னு ஒரு குச்சி மிட்டாய் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம கடையில கூட நீளமா ஒரு டப்பாயில பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கோமே. ஆமா தெரியும், சொல்லு. அத ஒரு நாளைக்கு எங்க அண்ணே எங்க மைனிக்கு வாங்கி கொடுத்தது. பாருடா, கரும்பு தோட்டத்துல உட்காந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உம்ஜி உம்ஜி சாப்பிட்டாங்க. ஏய் மானு, போ பேசாம. நீ இரு ப்ரோ. மானு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த லாலிபாப் மிட்டாயை வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததே நான் தானே. அதுக்கு எனக்கு எங்க அண்ணன் 2 சூட மிட்டாய் வாங்கி கொடுத்தது. இந்த வேலையை பாக்குறதுக்கு 2 சூட மிட்டாய் லஞ்சம் வாங்கியிருக்க. ஆமா, பாத்தியா எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு? என்கிட்ட போய் லவ் பண்ண தெரியுமான்னு கேக்குற? தப்புதான், கேட்டது தப்புதான். அப்படி சொல்லு. சரி மானு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. என் ப்ரோ கிட்ட நீ என்ன லவ் பண்றியான்னு கேக்குறியே, நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என் ப்ரோ லவ் பண்றியா? டேய்,
நீ சும்மா இரு ப்ரோ. நீ சொல்லுமானு, நீ என் ப்ரோவை லவ் பண்றியா? கருப்பா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா? பண்ணலாம் பண்ணலாம். சொல்லு கருப்பா, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமா? கருப்பா சொல்லு. நீ என்கிட்ட இன்னைக்கு அடி வாங்கிடாத. போ, பேசாம ஹோம்ஒர்க்க முடி. சொல்லிட்டே இருக்கேன், சும்மா இதையே பேசிக்கிட்டு போ. கோச்சுக்கிட்டு போயிட்டான். மானு, ம் உனக்கு எங்க அண்ணனை பிடிக்குமா? எனக்கு கருப்பனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என் ப்ரோவை லவ் பண்ணுவியா? பண்றியா? நான் தான் அவன்கிட்ட லவ் பண்ணுவான்னு கேக்குறேன். அவன் ஒண்ணுமே சொல்லாம என்னைய திட்டி விட்டு போயிட்டான். நீ அப்புறம் இப்படி பேசுனா? நான் கரெக்டா தானே பேசினேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் லவ் பண்ண கூடாது மானு. எங்க பெரிய அண்ணன் அப்படித்தானே பண்ணுச்சு. ஆமா, உங்க அண்ணனை போக சொல்லு. ஏன்? சும்மா ஒளிஞ்சு நின்று குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி சப்பி சப்பி சாப்பிட்றதுக்கு பேர் தான் லவ்வா? அப்புறம் எப்படி லவ் பண்ணணும்? முத்து, நீ என்கிட்ட இன்னைக்கு நல்லா வாங்கிடுவடா. முத்து, எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போ. அது நீ என் கண்ணங்கிட்டயே கத்துக்கோ. அவன் அதை கேட்டதுக்குதே வஞ்சிட்டு போயிட்டான். நான் வேற யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கிறேன். வீட்டு போ. அண்ணன் வருது, அண்ணன் கிட்ட கேப்பமா. என்ன என்ன நான் அப்பா முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். வீட்டு பாடம் முடிச்சிட்டியா என்ன? இல்ல, நான் முடிக்கல. இந்த இப்ப முடிச்சிருவேன். என்ன, நான் உன்கிட்ட ஒன்று கேட்க போறேன். என்ன? சின்ன அண்ணன் லவ் லெட்டர் கொடுத்ததுக்கே அப்பா கிட்ட செம்மத்தே அடி வாங்கினோம். அதுக்கு மாமா வீட்டில் இப்போ இருக்கோம். இப்போ அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த கேட்டோம்னா அண்ணனை அடிச்சாலும் அடிச்சிடும். பேசாம அண்ணன் கிட்ட போனை வாங்கி அதில் பார்த்துருவோம். என்ன, உன் போன் கூட. ஃபோனா என்னத்துக்கு? நீ கொடுனே, அதுல ஒன்று இருக்கும்ல, நம்ம என்னமாச்சும் கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும்ல, எனக்கு அதை மட்டும் வர வச்சு கொடு. இப்போ எதுக்கு உனக்கு அது? என்னை கொடுனே, எனக்கு ஒன்று கேட்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. போ, கீழே போட்டு உடச்சிருவேன். என்னை கூட உடைக்க மாட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் கேம் விளையாட போகிறேன். உனக்கெல்லாம் நான் எம்பிட்டு ஒத்தாசை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிற. போ போ மூஞ்சி. ஐ மாமா வர்றாங்க. மாமா மாமா. என்னடா ராஜாத்தி, குறுக்கு முறுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க? அத்தை கூட மாவரைக்கு போயிருந்தேன். மாமா உங்க போன் கொடுங்களேன். போனா எதுக்குமா? அதுல ஒன்று பார்க்கணும். என்னடா பார்க்கணும்? மாமா அதெல்லாம் ஒன்று இருக்குமா, நமக்கு ஏதாவது தெரியாததை கேட்டா அது கரெக்டா பதில் சொல்லுமா. அதுக்கு பேரு கூகுள். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? ராஜி, அவங்க அண்ணன் போன் வச்சிருக்கான். அந்த போன்ல ராஜிக்கு கேம் விளையாடலாம் கொடுப்பான். போன்ல எல்லாம் கேம் விளையாடக்கூடாதுடா தங்கம். என்கிட்ட எங்க இருக்கு போனு? எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிருச்சு. நீங்க எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் கொடுங்க மாமா. அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கேட்டுக்கிறேன். சரிடா. இந்தாடா ராஜாத்தி, என்ன பார்க்கணும்? மாமா அதை அமுக்குங்க, அதை வர வைங்க. எதை? கூகுளையா? அதான் அதான். சரி, அதுல என்ன கேட்கணும்? அதை முதல்ல வர வைங்க. அது வந்ததும் அதுல கேளுங்க, லவ் பண்ணுவது எப்படி. மாமா இங்கிலீஷ்ல தான் கேட்கணுமா இல்ல தமிழ்ல கேட்டாலும் வருமா? டேய், இப்படி கேட்கணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? யாருமே சொல்லி கொடுக்கல மாமா, எனக்கே தெரியும் இதுல இப்படி எல்லாம் கேட்டா வரும்னு. இதுல அப்படியெல்லாம் கேட்டா வரும். இதுல கேட்கணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதான் மாமா, அது எனக்கே தெரியும். சரி, இப்படி எல்லாம் கேட்கணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதுவா, கருப்பனும் முத்துவும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு லவ் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு தெரியும்னு சொன்னனா அவங்க ரெண்டு பேரும் நம்பவே இல்லை. அதான் எனக்கு தெரியுதா இல்லையான்னு இதுல போட்டிருக்கிறதையும் எனக்கு தெரிஞ்சதையும் ஒன்னா வச்சு செக் பண்ணலாம்னு இருக்கேன். ராஜாத்தி, ஹோம்ஒர்க் முடிச்சாச்சாடா? மாமா, நான் கருப்பங்கிட்ட போய் இதை கேட்டதுக்கு அவனும் இப்படியே தான் சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டான். என்னன்னு? முதல்ல போய் ஹோம்ஒர்க் முடியும்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். சொல்லவே மாட்டேன்ட்டான். இப்போ நீங்களும் அப்படியே சொல்றீங்க. சரிடா ராஜாத்தி, முதல்ல போய் ஹோம்ஒர்க்கை போய் முடிங்க, அப்புறம் பார்க்கலாம், போங்க. சரி. அப்புறம் ராஜாத்தி, இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் மாமா? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுடாம்மா. அப்படியெல்லாம் கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களுக்கு இது வயசு கிடையாது. இன்னும் பெரிய பிள்ளைய போகணும். நான் இப்பவே பெரிய பிள்ளையா தான் இருக்கேன். அப்படின்னு இன்னமும் பெரிய பிள்ளையா போகணுமா? அப்படின்னா அத்தை சொன்ன மாதிரி நான் சேலை கட்டுற அளவுக்கு பெரிய பிள்ளையா போகணும் போல. சரிங்க மாமா. சரிடா, போ, போய் பாடத்தை எல்லாம் எழுது. தெரியலைன்னா கருப்பங்கிட்ட கேளு, என்ன? போ. ராஜாத்தி, அப்படியே அத்தை கிட்ட மாமா கடைக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்லிடுடா. கருப்பங்கிட்ட கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு, சரியா? சரி. இனிமேல் இதை பத்தி யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. தப்பு போல. நம்ம பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் கேட்கணும். அதனாலதான் அன்னைக்கு லவ் லெட்டரை பார்த்ததும் அப்பா அப்படி அடிச்சார் போல. ஓய் அக்கா, என்ன உருட்டிக்கிட்டே வார? எங்கிட்டு போற அங்கிட்டு வார? நீ சொன்னேன்னு கருப்பங்கிட்ட போய் கேட்டனா அவன் என்னைய வஞ்சி விட்டான். நானும் கேட்டேன்.
பேசுறத ஒட்டு வேற கேட்பாங்க. நான் எவ்வளவு கேட்டும் கருப்பேன்னு சொல்லவே இல்லை, என்னைய விரட்டி விட்டுட்டான். மாம்சு விரட்டி விட்டா என்ன, நம்மளா கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு, என் கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. அம்மா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? மாமா கிட்ட நான் போய் கேட்டேனா, அவரு இப்பெல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் பெரிய பிள்ளையா போகணுமா, அப்புறமா தான் இதை பத்தி பேசணுமா. மாமா அப்படியா சொன்னாரு? ஆமா, அத்தையுமே அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது, சேலை கட்டுற அளவுக்கு பெரிய பிள்ளையா போகணும், அப்புறம் தான் பேசணும்னு. ஏன் பேசுனா என்னவா? டேய் கண்ணுங்களா, என்னதே? அரவிந்தனும் விக்னேஷும் வந்திருக்காங்களே, அவங்க கூட போய் விளையாடக்கூடாது? நாங்கள் இன்னும் வீட்டு பாடமே முடிக்கலத்தே, லீவில் நல்லா விளையாண்டாச்சு. சரி, என்னமோ காதல் கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன? இல்லத்தே, அதை பற்றி இப்போ பேசக்கூடாது, இன்னும் நாங்கள் பெரிய பிள்ளையா போகணும் அப்படின்னு இவ சொல்கிறா, மாமா சொன்னாருன்னு. ஏன் தே, அப்படியா? அப்படின்னு இல்லை, சும்மா பேசுறதுல என்ன இருக்கு? அதானே. அம்மா என்ன காதல், யாருக்கு காதல், யாருக்கு கல்யாணம்? ஏன் மலரு, உங்க அண்ணனை மாதிரி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? நானே லவ் பண்ணுவோமான்னு கருப்பங்கிட்ட போய் கேட்டேன், அவன் முதல்ல ஹோம்ஒர்க்கை போய் முடின்னு விரட்டி விட்டுட்டான். கருப்பனையா? அம்மா கருப்பனையா லவ் பண்ண போற? இல்லத்தே, நான் கேட்டேன், அவன் என்னையும் விரட்டி விட்டுட்டான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மலரு, நீ என்னமோ மெட்ராஸ் மாப்பிள்ளைக்குதே வாக்கப்பட போற என்ன? ஏன் வந்தீங்களா, நீ என்னமோ வெளிநாட்டு மாப்பிள்ளைக்குதே வாக்கப்பட போற என்ன? ஆமா சொன்னேன். ஆமா நானும் சொன்னேன், இப்போ அப்படித்தான் சொல்றேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா கருப்பணத்தையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவ போல. அதுக்கப்புறம் வெண்ணிலா பொன்னையவும் முத்துவுக்கு கட்டி வச்சிருவாங்க. நான்லாம் அவனை கட்ட மாட்டானே. நீங்க ரெண்டு பேரும் என்னமோ மெட்ராஸ் மாப்பிள்ள வெளிநாட்டு மாப்பிள்ளன்னு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மாமா என்னமோ உங்களை பால் கறக்கிறதுக்கும் மாட்டுச்சாணி எழுறதுக்குமே போட்டுருவாரு போல. மாட்டுச்சாணி இல்லைனுமா? யாரு? நீங்க ரெண்டு பேரும் தான். இல்லையே. அம்மா இப்ப கருப்பனையும் முத்துவையும் கட்டிக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே இருக்கணும். விடிய காலை 4 மணிக்கு எந்திக்கணும், மாட்டுச்சாணி அள்ளணும், மாட்டு கொட்டகையை சுத்தம் பண்ணணும், இன்னொருத்தி அங்க 4 மணிக்கு போய் மளிகை கடையை திறக்கணும். உங்க அத்தைக்காரி அந்த வேலையத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆமா, உங்க சின்ன அத்தைக்காரியோட வேலையே அதுதானே. 4 மணிக்கு எந்திக்க, பாலை கறக்க, காப்பியை போட, அப்புறம் சமையல் பண்ண, இதான வேலை. அப்புறம் மளிகை கடையில போய் உட்காரணும். உங்க மாமா ஊருக்கு எதுவும் போனாருன்னா. கருப்பனும் முத்து வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. அவங்களும் பாக்குறாங்கன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் யார் பாக்குறா? உங்க மாமா சரக்கு எடுக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிட்டாருன்னா யார் பாக்குறா கடையை, மாட்டு கொட்டகையை? ஆமா, எங்க அத்தை தான் பாப்பாங்க. அப்புறம் வீரண்ணா கபாலி அண்ணா எல்லாரும் சேர்ந்து பாப்பாங்க. ஆமா, உங்களை கருப்பனுக்கும் முத்துவுக்கும் கட்டி வச்சாச்சுன்னா அப்புறம் அந்த வேலையெல்லாம் நீங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டியதான். நான்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, நானே மெட்ராஸ் போயிடுவேன். அது எப்படி போக முடியும்? நீங்க 2 பேரும் கருப்பனையும் முத்துவையும் கட்டினா மெட்ராஸுக்கும் போக முடியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது, இங்கே தான் இருந்தாகணும். அதுவே என்னைய பாரு, உங்க பெரிய மாமா ஹெட் மாஸ்டரு, நான் ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி. பார்த்துக்கோ, கவர்மெண்ட் சம்பளம், எவ்வளவு சொகுசா இருக்கேன். எனக்கு வீட்டில் சமைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. அதுவுமே உங்க மாமாவுக்கு நான் சமைச்சாத்தேன் சேரும். அதனால இல்லாட்டி அதுக்கும் ஒரு வேலையால போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஊஞ்சல்ல உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருப்பேன். ஆமா என்னதே? ஆமா அத்தை ஒன்று சொல்றேன், கேப்பையில 2 பேரும். என்னதே? என் செல்லங்க, நீங்க 2 பேரும் அழகு போல இருக்கீங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி மாட்டுக்கொட்டையிலையும் மளிகை கடையிலையும் கடந்து அவதிப்படக்கூடாது. நல்ல பெரிய ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க போனாலும் கார்ல போயிட்டு கார்ல வரணும். உங்க 2 பேரும் காலும் தரையிலேயே படக்கூடாது, அப்படி இருக்கணும். கார்ல ஏறும் போதும் கார்ல இருந்து இறங்கும் போதும் கால் தரையில தானே படும். இவன் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நல்லா யோசிப்பா. நானு அத்தை அதை சொல்லலடா கண்ணு, மாட்டு கொட்டகையில சாணி அள்ளிட்டே உங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மளிகை கடையில் உட்காந்து பொட்டலம் போட்டு கொடுக்க போறீங்களா? இல்லாட்டி காரில் போய் சம்முன்னு இறங்கி சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்குமே அதை தள்ளிக்கிட்டே ஷாப்பிங்னு ஒன்று பண்ண போறீங்களா? நான்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவேன்ப்பா. அங்கெல்லாம் கார் தான், எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வாரதுக்கு காரில் தான் போகணும் வரணும்.
அங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். அங்கே அந்த வண்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் ட்ராலி. அதை தள்ளிக்கிட்டே போவேன். அதுதான் உங்களுக்கு அழகு. மெட்ராஸ்லேயும் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். மெட்ராஸில் அந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய இருக்கு. இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்கு. மெட்ராஸில் இருக்காதா? ஆனால் மலரு, நீ மெட்ராஸுக்கும் போக முடியாது. வெண்ணிலா, நீ வெளிநாட்டை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இந்த கருப்பனையும் முத்துவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் இந்த மாட்டுக்கொட்டை கதையும் மளிகை கடையும். உங்கள் மாமா அவங்க 2 பேரையும் வெளியூருக்கெல்லாம் படிக்கிறதுக்கும் அனுப்ப மாட்டாரு, வேலை பார்க்கறதுக்கும் அனுப்ப மாட்டாரு. கடைசி வரைக்கும் இந்த மளிகை கடையும் மாட்டுக்கொட்டையிலேருந்தே கிடக்கணும். நான் இந்த முத்துவை எப்பவுமே கட்டிக்கிட மாட்டேன். நீ கட்டிக்கிட மாட்ட. ஆனால் உங்கள் அக்கா மலரு கருப்பனைதான் கட்டுவேன்னு சொல்லுவா. அப்புறம் அந்த தம்பிக்கும் உன்னைய பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. உங்கள் மாமாவோட திட்டமே அதுதானே. என்னம்மா, என் பிள்ளைய நீங்க 2 பேரும் நல்லா சொகுசா இருக்கணும்னு நினைச்சு சொல்றேன். பாத்துக்கோங்க. நான் முத்துவை கட்டவே மாட்டேன். எப்பவோ சொல்லிட்டேன் அவனை கட்ட மாட்டேன்னு. நான் மெட்ராஸ் மாப்பிள்ளை தான் கட்டுவேன். எத்தே, இந்த காய்னா இந்த கல்யாண வீட்டுல பிரியாணி வைக்கிறதுக்கு முன்னாடி வைப்பாங்கல்ல, நல்ல செவச்சவன்னு, அந்த காய் தானே? சேன கலங்குடா கண்ணு. நல்ல மொறு மொறுன்னு ரோஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க தே, கறி மாதிரியே இருக்கும். அதுதான் அதுதான் உங்க 2 பேருக்கும் சடங்குக்கு வச்சோம்ல, அதுதான். ஏத்தே, அப்படின்னா தக்காளி குழம்பு வச்சு அதே மாதிரி ரோஸ்ட் போடுவோமா? கருப்பனுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, அவன் கறி சாப்பிட மாட்டான்ல, அவனுக்கு இதுனா நல்லா பிடிக்கும். அன்னைக்கு சடங்கு அன்னைக்கு கருப்பேன், நானு, முத்து, நீலா, மச்சி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோமா. கருப்பேன் இலையில இது காலியா போச்சு. அப்புறம் என் இலையில இருக்கிறத எடுத்து நான் அவனுக்கு வச்சேன். அப்புறமும் சாப்பிட்டுட்டானே. அப்படின்னா அதே மாதிரியே செஞ்சிருவோமா? அது நல்லா இருக்கும் தே. மச்சிக்கும் அது ரொம்ப பிடிக்குமே. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எத்தே, இது நாளைக்கு காலையில காய்ச்சறதுக்கா? ஆமாடா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போ. மச்சிக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சு காலேஜுக்கு கொடுத்து விடுங்க தே. எல்லாருக்கும் தான் நல்ல பெரிய கிழங்கா தானே வாங்கியிருக்கு. மச்சி, இவ ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரியே உக்காந்துருக்கா? மச்சிக்கு ஒரே சோகம். பாப்பா, என்னாச்சுடா? மச்சி, என்னாச்சு? மச்சி, பவர் வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு. கடையில இருந்து ஓமத்திரம் எடுத்துட்டு வரட்டா? உன் வேலையை பாருல. மச்சிக்கு என்னமோ யாரையோ தேடி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மச்சி, தேடி கிடக்கா? யாரை தேடி கிடக்கு? யாரடா தேடி கிடக்கு? ஒருவேளை ஐஸா இருக்குமோ? அவதான் காய்ச்சலுன்ட்டு 2 நாளா விளையாடவே வரல. மச்சி, ஐஸையா தேடி கிடக்கு? ஐஸ் கூட நீங்க விளையாடவே மாட்டீங்களே. எனக்கு யாரையும் தேடி கிடக்கல. நான் அசைன்மெண்ட் எழுதுறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். போதுமா? என் நீலா, பாரு, மச்சி அசைன்மெண்ட் எழுதுறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஓஹோ. நீலா, நாளைக்கு நம்ம 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ்ல தயிர் ஊற்றி கொண்டு போவோமா? தயிர் சோறுக்கு இந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட் நல்லா இருக்கும். இப்போத்தான் தக்காளி குழம்பு வைக்க சொன்னேன் அத்தைய. அது காலையிலைக்கு, மத்தியானத்துக்கு தயிர். சரி, கொண்டு போவோம். ஏன்டே? என்னடா கண்ணு? மாம்சையும் முத்துவையும் நீங்க மெட்ராஸு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டீங்களா? ஆமா, அனுப்ப மாட்டீங்களா? ஏன்டா திடீர்னு? சொல்லுங்க, காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு. ராஜி அவங்க அண்ணன்லாம் மெட்ராஸில் தானே படிக்கிறான். படித்து முடிச்ச உடனே அங்கேயே அவனுக்கு வேலை கிடைச்சிருமா? ஆமா, கோமதி அவங்க அக்கா கூட பெங்களூர்லதே வேலை பார்க்குறாங்க தே. சரி, அதுக்கு என்னடா தாயி? இல்ல, இப்ப இவங்க 2 பேரும் 12th முடிக்க போறாங்கல்ல, அப்போ அடுத்து மெட்ராஸ்க்கு போயிடுவாங்களா இல்லைன்னு வேற எங்கேயும் போவாங்களான்னு கேட்டேன். அது என்னமோடா, மாமாவை தான் கேட்கணும். இல்லைன்னா இவங்க 2 பேரும் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியலையே. நீங்கள் 2 பேரும் ஒன்று பண்ணுங்க, உங்கள் மச்சாங்க கிட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்கள் மாமா கிட்டே நேரடியாக கேட்டுருங்க. கருப்பண்ணா மெட்ராஸுக்கு படிக்க போயிட்டான்னா அப்புறம் எப்போ வருவான்? லீவுக்கு தான் வருவானா? விக்னேஷன் அரவிந்தனே மாதிரி. என்னமோ தெரியலையேடா கண்ணு. அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்களோ தெரியல. நீ உங்கள் மாமா கிட்ட கேளு, இல்லைன்னா அவங்க கிட்ட கேளு. நான் மாமா கிட்ட கேட்குறேன். மாமா இப்போ டீ குடிக்க வருவாங்கல்ல, வரட்டும். Interactions between organisms when continuous for generations involves changes in genetic and morphological characters of both organisms. Example, bird's neck shape and flower shape and size. கருப்பா, உனக்கு சேனக்கிழங்கு ரோஸ்ட் வேணுமா? சேனக்கிழங்கு ரோஸ்டா? மணி என்ன ஆகுது? இன்னும் பேக் எடுக்கல, புக்கை தொடல.
இந்த இப்போ எடுத்துட்டு வந்துடுவேன். உனக்கு வேணுமா வேண்டாமா? அந்த கடையில இருந்து எடுத்துட்டு வந்து வச்சதே நான் தான். என்கிட்டயே கேக்குறியா? அது நாளைக்கு தானே சமைக்க போறாங்க. இப்ப என்ன உனக்கு? போய் எடுத்துட்டு வா பேக்க. படிக்கிறதுக்கு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. இந்த எடுத்துட்டு வரேன். முத்து எங்க? அவனுக்கு இன்னைக்கு கடையில உட்கார்ற வேலையில உட்காந்துருக்கான். அப்பா வந்ததும் வருவான். ஆனா நீ வர்ற எக்ஸாம்ல மேத்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆகு. அதுக்கப்புறம் இருக்கு பாரு, அப்படியே காதுல ஓட்டையை போட்டு ஓட்டுல கட்டி தொங்க விட்டுருவேன். உடனே மூஞ்சிய பாவம் போல வச்சிரு. நீ மட்டும் ஃபெயில் ஆகு. அதுக்கப்புறம் காதுல ஓட்டை போடுறது தான், ஓட்டுல கட்டி தொங்க விடுறது தான். நான் இந்த இப்போ போய் எடுத்துட்டு வந்து படிக்க உட்காந்துருவேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு போவான்னு வந்தேன். என்ன கேட்கணும்? ராஜி அவங்க அண்ணே 12வது முடிச்சதும் மெட்ராஸில் இருக்கிற காலேஜுக்கு போய் படிக்க போயிட்டான். கோமதி அவங்க அக்கா பெங்களூருக்கு படிக்க போயிட்டா. நீ அது மாதிரி +2 முடிச்சதும் போவியா எங்க? மெட்ராஸுக்கு? இப்ப எதுக்கு அதை நீ கேக்குற? நீ சொல்லு, மெட்ராஸுக்கு போயிடுவியா? ஏய், போயிருவியான்னா அப்போ நான் போனா நீ என்ன தேடுவியா? அம்மா தேடுவன்ல. ஏன், எதுக்கு தேடுவ? அப்புறம் எனக்கு கணக்கு யார் சொல்லி கொடுப்பா? யார் எனக்கு கொடுக்காப்பிலி பறிச்சு கொடுப்பா? ஓய், அதுக்கு தான் உனக்கு நான் வேணுமா? முத்துக்கிட்ட கேட்டால் எனக்கு அதெல்லாம் பறிச்சு கொடுக்கவே மாட்டான். நீ தான் எனக்கு பறிச்சு கொடுப்ப. சரி, கொடுக்காப்புலி பறிச்சு கொடுத்தாச்சு. அப்படியே நீ சாப்பிட்டுருவியா? சாப்பிட்ருவேன். அப்படியா? உடனே அப்படியே சாப்பிட்டுருவியா? அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொடுக்காப்பிலியை மட்டும் சாப்பிடுவேன். அதை கேட்கல. உன்கிட்ட ஒன்று இருக்கு, அதை நீ அப்படியே நீயே சாப்பிட்டுருவியான்னு கேட்டேன். உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுவேன். எதுக்கு எனக்கு கொடுக்குற? நான் எதுனாலும் உனக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிடுவேன். அதான், ஏன் எனக்கு கொடுக்குற? உனக்கும் வேணும்ல, உனக்கும் சாப்பிடணும் போல தோணும்ல, அதுக்கு தான் கொடுப்பேன். சரி, உன் கூடவே தான் தேன் இருக்கா, அவளுக்கு ஏன் கொடுக்கல? முத்து இருக்கான், அவனுக்கு ஏன் கொடுக்கல? எனக்கு மட்டும் எதுக்கு கொடுக்குற? நான் எல்லாருக்கும் தானே கொடுப்பேன். அப்படியா? நீ நல்லா யோசிச்சு பாரு, எல்லாருக்குமா கொடுப்ப? உனக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஏன் கொடுக்குற? எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குற? எனக்கு மரத்துல ஏறி பறிச்சுக்க தெரியாதா? உனக்கு பறிச்சு கொடுத்த எனக்கு பறிச்சு சாப்பிட தெரியாதா? ஆமா அம்மா, நீ என்ன சொல்ல வர? ஒன்றும் சொல்ல வரல. இதெல்லாம் உனக்கா புரியணும், ஒரு நாளைக்கு புரியும். போ, இப்போ போய் பேக் எடுத்துட்டு வா. தேனை எடுத்துட்டு வர சொல்லு. எனக்கு எப்போ புரியும்? அதுக்கு நீ இன்னும் பெரிய பிள்ளை ஆகணும், அப்போ புரியும். போ, போய் பேக் எடுத்துட்டு வா. அது ஏன் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்றீங்க? பெரிய பிள்ளை ஆகணும், பெரிய பிள்ளை ஆகணும்னு. நான் தான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல. ஆஹா, பெரிய பிள்ளை ஆயிட்டியா? ஆமா, பெரிய பிள்ளை ஆயாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ தானே சடங்கு கூட வச்சோம். ஆமா, வச்சாங்க. நல்ல பொம்மைக்கு சேலையை சுத்தி நடு வீட்டில் உட்கார வச்சாங்க. போ, போய் பேக் எடு. கருப்பா, எனக்கு கணக்குல எதுவும் புரியலைன்னா நீ தானே சொல்லி கொடுக்குற. அதே மாதிரி இதுவும் எனக்கு புரியலைன்னா நீ தானே சொல்லி கொடுக்கணும். சொல்லு. நான் புரிய வைக்கணுமா? எனக்கு எதுல சந்தேகம்னாலும் ஓண்ட தானே கேட்குறேன். அது வேற, இது வேற. எதுனாலும் இருக்கட்டும், நீ தானே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குற. அப்ப நீ தானே எனக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன கருப்பா, அங்கிட்டு பாக்குற, இங்கிட்டு பாக்குற, கீழே பாக்குற, மேல பாக்குற, என்ன? இங்க வா. வந்துட்டேன், சொல்லு. இல்ல, உனக்கு என்ன என்கிட்ட வந்தா என்ன பார்த்தா ஏதாவது தோணுதா? என்ன தோணுதா? ஏதாச்சும்னா? இல்ல, சரி, நீ தள்ளி உட்காரேன். இப்ப சொல்லு. இப்போ என் பக்கத்துல வந்தே இல்ல, அப்போ உனக்கு ஏதாவது தோணுச்சா? என்ன தோணுச்சான்னு கேக்குற. என்ன தோணணும்? இல்ல, எனக்கு நீ பக்கத்துல வந்தா அது எப்படி சொல்றது, உனக்கு மயில் இருக்குல்ல? ஆமா, அன்னைக்கு கரும்பு தோட்டத்துக்கு போகும்போது நம்ம எல்லாரும் எடுத்துட்டு வந்தோமே. அதுதான். அத உன் முகத்துல அப்படியே வருடி விட்டா உனக்கு எப்படி இருக்கும்? குறுக்குறுன்னு இருக்கும், குச்சங்காட்டும். ஆமா, நீ பக்கத்துல வந்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. உனக்கு சொல்லுமானு, உனக்கு எப்படி இருக்கு?